மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு மூப்பனார் நினைவு நாளில் மூப்பனார் பிரதமராவதை சிலர் தடுத்ததாக சொல்றாங்க. அப்படி ஏதேனும் நடந்ததா? உண்மையிலேயே மூப்பனாரை பிரதமராவதை தடுத்தது யார்? சிலர் தடுத்தாங்கன்னு யார சொல்றாங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்று இந்த நாட்டினுடைய சாபக்கேடு அன்னைக்கு பிடிச்சதுங்க. மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆகியிருந்தா இந்த நாடு பல தியாகிகளை கொண்டிருக்கும். இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்கியதனுடைய விளைவு இந்த நாடு நாசமா போச்சு. தமிழ்நாடு யாரை கையை காமிக்கிறதோ அவர்கள் தான் பிரதமர் நாற்காலி. இந்த பிரதமர் நாற்காலி மூப்பனார் வீட்டுக்கு தேடி வந்துருச்சு. முரசொலி மாறனும் கருணாநிதியும் அப்படியே நேர் எதிரான லாபியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், என்ன காரணத்தினால? அருமையான கேள்வி. இதை தடுத்தே ஆகணும்னு மாமனும் மருமகனும் டெல்லியில் மூப்பனாருக்கு எதிரான வட இந்திய கட்சியினுடைய தலைவர் இருக்காங்கல்ல, இந்த கூட்டணியில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தலைவர்கள்ட்ட பூரா பழைய பகையை ஞாபகப்படுத்தி இவரை பிரதமர் ஆகாமல் தடுக்கக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளையும் மூப்பனார் உடனிருந்தே உருவாக்கியவர் மாமனும் மருமகனும். தேவகவுடா நான் தான் பிரதமர் வேட்பாளர்னு நினைச்சு கூட பார்க்கல. தேவகவுடா வட இந்திய லாபி மாமனும் மருமகனும் மூப்பனாரை ஸ்லோ பாய்சனில் காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக முடிச்சு அடுத்த நாள் பதவி ஏற்க போறார் மூப்பனார். பதவி ஏற்ப ஜனாதிபதி மாளிகையில் பதவி ஏற்க போகிற 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பாக தேவகவுடா பிரதமர் வேட்பாளர்னு செய்தி ஓடுது. திமுகவின் மீது சொல்ல முடியாத துரோகம் மூப்பனாருடைய அரசியல் வாழ்க்கையை கெடுக்கல, காவிரியினுடைய வரலாறை முடித்து வைத்தவர்கள் மாமனும் மருமகனும். இது என்ன சார் இது அரசியல்? தமிழ்நாட்டில் எதுவாக இருந்தாலும் திமுக கணக்கில் எழுதுறது, கலைஞர் கருணாநிதி மீதான கணக்கில் எழுதுறதுன்றது ஒரு அரசியலா இருக்கு. அதான் உண்மை. அதுதானே உண்மை. எங்க போனாலும் எல்லா சூழ்ச்சிக்கும் கருணாநிதி தான் நிற்கும். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த கருணாநிதி முதலமைச்சரான காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 50 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் யாருக்கு பின்னாடி போறான்? எவன் கருணாநிதியை துரோகின்னு சொல்றானோ அவனுக்கு பின்னாடி போறான். எங்க திரும்பினாலும் தமிழ்நாட்டினுடைய சூது சூழ்ச்சி அத்தனையும் போய் சேருகிற இடங்க கருணாநிதி தான். இது ஈழ பிரச்சனை மட்டுமில்லை, காவிரி பிரச்சனை மட்டுமில்லை, கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, இந்த சமூகம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தப்பித்தவரை இவனுக்கு அரசியல் தெரியாதனால திமுக அன்னைக்கு அது உயிரோடு இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். இன்னைக்கு நம்ம பேச இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து தான் சார். அதாவது வரலாற்றில் இது நடந்திருக்க வேண்டியது தமிழ்நாட்டில், அது நடக்காமல் போய்விட்டது. ஏன் இந்திய தேசத்திலே ஒரு தமிழர் பிரதமர் ஆயிருப்பாரு, அதை சிலர் தடுத்தாங்க அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு மூப்பனார் நினைவு நாளில் மூப்பனார் பிரதமராவதை சிலர் தடுத்ததாக சொல்றாங்க. அப்படி ஏதேனும் நடந்ததா? உண்மையிலேயே மூப்பனாரை பிரதமராவதை தடுத்தது யார்? சிலர் தடுத்தாங்கன்னு யார சொல்றாங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதற்காக மூப்பனார் நினைவை போற்றும் போது இந்த வரலாறை சொல்றாங்க? இந்திய வரலாற்றில் 2 முறை இந்திய பிரதமர் நாற்காலி தமிழர்களை தேடி காத்து கிடந்தது. 2 முறை. ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜர். ஓகே. நேரு மரணம், நேருவுக்கு பிறகு இடைக்கால பிரதமராக குல்சரிலால் நந்தா நியமித்தவர் காமராஜர். அவர் ஒரு வட இந்திய காமராஜர். குல்சரிலால் நந்தா வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டை தூக்கி வீட்டுக்கார சட்டி பணத்துக்கு வெளியே வச்சிட்டான் குல்சரிலால் நந்தாவை.
அந்த வழியாக போன நம்மை போன்ற ஒரு பத்திரிக்கையாளர் ஊரே தெருவே கூடி நின்று அந்த வாடகைதாரருக்காக ஆதரவாக இருக்கேன்னு யாருன்னு விசாரித்தா முன்னாள் பிரதமர் இடைக்கால பிரதமராக இருந்த குல்சரிலால் நந்தா வாடகை கொடுக்க முடியாமல் சட்டிமன்றத்துக்கு தெருவில் போட்டான். அந்த வீதி மக்களெல்லாம் அவர் 10 நாள் கொடுப்பார், 1 மாதம் கொடுப்பாரு, அவரை மீண்டும் சட்டிமன்றத்துக்கு உள்ள வையின்னு பிரதமராக இருந்தவரையா அப்படின்னு இருப்பாங்க. யாருடைய கண்டுபிடிப்பு? காமராஜருடைய கண்டுபிடிப்பு. அடுத்து ஒருவரை பிரதமராகிறார், அவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. அந்த லால் பகதூர் சாஸ்திரியை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு காமராஜர். அவர் மரணமடைந்து விட்டார், ரஷ்யாவில் இறந்துட்டார். டாஸ்கன் ஒப்பந்தத்தில் இறந்த பிறகு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் வர்றான் வீட்டுக்கு, வந்து சொல்கிறான் அவரோட மனைவிட்ட, அம்மா இந்த கார் ஃபைனான்ஸில் இருக்குமா, இந்த காரை பணம் நீங்கள் கட்டுறீங்களா, இல்லை இந்த காரை விற்றுட்டு மீதி பணத்தை கொடுக்கட்டுமான்னு கேட்குறான். ஒரு பிரதமருடைய மனைவியிடம் கேட்கக்கூடிய கேள்வி. முன்னாள் பிரதமர் அவர் இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி. குல்சர்லால் நந்தாவும் இப்படி ஒரு ஏழ்மை வாழ்க்கை வாழ்ந்தவர், லால் பகதூர் சாஸ்திரியும் இப்படி ஒரு ஏழ்மை வாழ்க்கை வாழ்ந்தவர். யாருடைய கண்டுபிடிப்பு? காமராஜர். அவர் பிரதமராக இருந்தா எப்படி இருந்தது? அப்போ அந்த அம்மா சொல்லிடுச்சு, எனக்கு காரே வேண்டாங்க, நீங்க எடுத்துட்டு போய் வித்து மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கிட்டு அந்த அம்மா குடும்பத்தோட வெளியூர் போயிடுச்சு. 2 பேரை யார் கண்டுபிடிச்சா? ஐயா காமராஜர். காமராஜருக்கே இந்த வாய்ப்பு வந்த பிறகு சொன்னார், நான் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். இதையே கலைஞரும் சொல்லியிருக்காரு. இல்லை அது கலைஞர்லாம் சொல்லி வாய்ப்பே இல்லை. இது இப்போ வந்த இந்தியா டுடே ரிப்போர்ட்டை போல தான் இருக்குது. அதனால் சார் ஒரு நல்ல செய்தியை தலைவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் தயவுசெய்து கலைஞரை உள்ளே நுழைக்காதீங்க, உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். குல்சரிலால் நந்தா, காமராஜ், லால் பகதூர் சாஸ்திரி, இப்படி பாபா மனிதர்களை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போது காமராஜர் அடுத்து யாரை பிரதமர் ஆகிறார்னா இந்திரா காந்தி. காமராஜர் செய்த வரலாற்று தவறே அதுதான். காமராஜர் மீது நான் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறேன். என்ன இவ்வளோ புகழ்ந்தீங்க? இல்லைங்க, தவறு யார் செய்தாலும் தவறு தான். சரி, என்ன காரணம்னா இந்திரா காந்தியை பிரதமராக்கிய தவறை காமராஜர் செய்தார். நம்ம மூப்பனாருக்கு எப்போ வருவோம்? அடுத்து அப்படியே வந்துடுவான். ஏன்னா அவர் பெரிய மூப்பனார். யார்? ஐயா காமராஜர். அப்போ மொராஜி தேசாய் எவ்வளவு சிறந்த மனிதன் தெரியுமா? முதலமைச்சராக இருக்கார். குஜராத், மகாராஷ்டிரா ஒரே ஸ்டேட். இப்போ சென்னை ராஜதானி இருந்தது அதே போல். அப்போது மக வந்து சொல்கிறான், அப்பா நான் மருத்துவக் கல்லூரி தேர்வு எழுதினேன், எனக்கு மார்க்கு குறைவாக இருக்குது, மறுகூட்டல் செய்தால் ரீவேல்யூஷன் செய்தால் நான் பாஸ் ஆயிடுவேன், நீங்கள் உத்தரவிடுங்க. யாருக்கு? அதிகாரிகளுக்கு. அவர் சொன்னார், என்னுடைய அரசியல் வாழ்க்கை மறுகூட்டலுக்கு உள்ளாகுதா? யார் கேட்டா? என்னுடைய அரசியல் வாழ்க்கை மறுகூட்டலுக்கு உள்ளாக்கணுமா? மொரார்ஜி தேசாய். ரீவேல்யூஷன், என்னுடைய அரசியல் வாழ்க்கையை ரீவேல்யூஷன் பண்ணணுமா? முடியவே முடியாதுன்னார். மாடியிலிருந்து குதிச்சு செத்து போனார் மகன். எவ்வளவு பெரிய தியாகி! அந்த தியாகியை காமராஜர் புறக்கணித்து விட்டு நேருடைய குடும்ப விசுவாசத்திற்காக இந்திரா காந்தியை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடியிருக்கிற பொழுது யார் பிரதமர் வேட்பாளர்? மொரார்ஜி தேசாயா, இந்திரா காந்தியா? பெரும் தலைவர்கள்லாம் கூடியிருக்கிற பொழுது காமராஜர் செஞ்சோத்து கடனுக்காக நேரம் வந்து இந்திரா காந்தி கும்பிட்டு போய் உட்கார்றார். அத்தனை பேரும் பார்க்குறான் யார் பிரதமர் வேட்பாளர் என்கின்ற அந்த தேர்வில் யார் பண்ண தவறு, அந்த பெரிய மனிதனை குறை சொல்லுகிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, தகுதியும் இல்லை. அன்று இந்த நாட்டினுடைய சாபக்கேடு அன்னைக்கு பிடிச்சதுங்க. மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆகியிருந்தா இந்த நாடு பல தியாகிகளை கொண்டிருக்கும். இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்கியதனுடைய விளைவு இந்த நாடு நாசமாக போச்சு. என்னதான் இருந்தாலும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியில் காங்கிரஸ். சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி தான் நம்ம செல்வ பெருந்தொகையும் இருக்கார். இப்போ ஜெயிலில் இருக்கார்ல மாநில இளைஞரணி தலைவர் அசோத்தமனும் அதே கட்சியில் தான் இருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் இருக்கார்ல மாநில இளைஞரணி தலைவர். பாதி பேர் எங்கே இருக்காங்க? காங்கிரஸில் தான் இருக்காங்க. அதனால் அதை அப்படியே விடுங்க. அப்போது
காமராஜருக்கு இந்த வாய்ப்பு ஒரு முறை வந்து அதை அவர் தவிர்த்துட்டார். அடுத்த வாய்ப்பு வரலாறே மாறி இருக்கும்ல, காமராஜர் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு பாருங்க. ரைட். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். 96. ஆமா, 96 அதிமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய முதல் முறை ஜெயலலிதா முதலமைச்சர் நாற்காலிக்கு அமர்ந்து 5 ஆண்டு காலம் இவர்களுக்கு நிதானமே இல்லை. 91-96 முதல் முறை. ராஜீவ் காந்தியுடைய மரணம் அது ஒரு காரணம், அனுதாவும் ஒரு காரணம். அதில் வெற்றி பெற்ற ஜெயலலிதாவும் சசிகலாவும் அடித்த சசிகலாவும் வெற்றி பெற்றதாவே சொல்றீங்க? ஆமாம் ஆமாம். ஏன்னா முதலமைச்சர்கிட்ட அதிகாரமே இல்லை, அதிகாரம் பூரா யார்கிட்ட இருந்தது? சசிகலாட்ட தான். அப்பவே நீங்க நடராஜன் சசிகலா இருந்தாங்க நிழல் முதலமைச்சர் 96. ஜெயலலிதா அப்பாவி பாவம். எனக்கு ஜெயலலிதா எப்பவும் ஒரு சாப்பிட்டு கார்னர் இருக்கு. கடைசி கட்டத்தில் வறுமையில செத்து போறாங்க. அப்போ இந்த 91-96 பீரியடில் அதிமுக மீது அவ்வளவு கோபம் மக்கள். நீங்கள் அட்டியான புட்டியானம்லாம் போட்டுட்டு வளர்ப்பு மகன் கல்யாணம் சுதாகரன் 26 வயசுல முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சு புதுக்கோட்டையில். இது வந்து சிவாஜி பேத்தியை கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் போராடி தங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வேணும், தங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வேணும், அதுக்காக போய் சிவாஜி வேண்டவே வேண்டானார். அதெல்லாம் பெரிய கதை. கல்யாணம் பண்ணி ஆட்டம் பூட்டம், வால்டர் தேவாரம் 2 துப்பாக்கி சொல்லிட்டு நகைக்கடைக்கு பாதுகாப்பாக போகிறார். நகைக்கடைக்கு அதில் நம்ம பாலு ஜுவல்லர்ஸ் பாலு செத்தே போனார், கொல்லப்பட்டார். இப்படிலாம் பல கதை இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அதில் அதிருப்தியாகி மக்கள் பூரா நாடாளுமன்ற தேர்தல் ரஜினி ஆதரவு, திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஆதரவு கொடுத்து பெரிய வெற்றி. 39 சீட் தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணாங்க. அடித்த பிறகு அகில இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இந்த 39-40 சீட்டு தான். இவர்கள் மொத்த 40 சீட்டு உள்ள வட இந்திய தலைவர்கள் யாருமே இல்லை. 40 சீட்டு உள்ள வட இந்திய தலைவர்கள் எந்த கட்சியும் 40 சீட்டு அடிக்கல. அப்போ தமிழ்நாடு யாரை கையை காமிக்கிறதோ அவர்கள் தான் பிரதமர் நாற்காலி. இந்த பிரதமர் நாற்காலி மூப்பனார் வீட்டுக்கு தேடி வந்துருச்சு. தேடி வந்த பிறகு வட இந்திய தலைவர்கள் பூரா நரசிம்மராவ் அதோட மூட்டையை முடிச்சு கட்டிட்டு ஊருக்கு போயிட்டார். ஓங்கோல் வந்துட்டார். காங்கிரசினுடைய சகாப்தம் முடிஞ்சது. இந்த நரசிம்மராவுடைய சகாப்தம் முடிந்து மீண்டும் சோனியாவினுடைய அதிகார மையம் கைக்கு வருது. சரி, ஏன் சோனியாவையும் ராஜீவ் குடும்பத்தையும் மீண்டும் கொண்டு வராங்கன்னா, நரசிம்மராவ் பிரதமராக இருந்த காலத்தில் சோனியா இந்திரா ராஜீவ் குடும்பத்தை முற்றுமுழுதாக புறக்கணிச்சிட்டார் நரசிம்மராவ். அந்த அதனால் பாதிக்கப்பட்ட அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் பூரா ஓரணியில் திரண்டு யாரை கொண்டு வராங்க? மீண்டும் சோனியா காந்தி. நரசிம்மராவை விரட்டி விட்டாங்க. அப்போ நரசிம்மராவ் அதிகாரத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிற காலத்தில் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறார் நரசிம்மராவ். அதுதான் அவருடைய நீங்க நரசிம்மராவ் செத்து போனது யாருக்குமே தெரியாம போச்சு. அவ்வளவு கோபம் காங்கிரஸ் கட்சிக்கு. சோனியாவுக்கு அதை விட கோபம். ஒரே காரணம் தான் குடும்பத்தை விலைக்கு வச்சிட்டாங்கன்ட்டு. இதுதான். அப்போ காங்கிரஸ் அகில இந்திய தலைவர்கள் பூரா காங்கிரஸுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேணும். அது எந்த பர்சனாலிட்டி? நரசிம்மராவ் பர்சனாலிட்டி இல்லை. மீண்டும் யாரை கொண்டு வராங்க? சோனியா காந்தியை கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் நரசிம்மராவ் செஞ்ச வரலாற்று தவறு என்ன தெரியுமா? திமுகவோடு கூட்டணி சேராமல் அதிமுகவோடு கூட்டணி சேர்றார். அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்த பிறகுதான் நீங்க 40 சீட்டு இல்லாமல் தான் நரசிம்மராவ் எங்க போறாரு? கடைசி கடத்துக்கு போறாரு, ஆந்திராவுக்கு போறாரு. 40 சீட்டு வந்தா மீண்டும் அவர் தான் பிரதமர். 40 சீட்டு மீண்டும் திமுகவினுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நரசிம்மராவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்கன்னா, நரசிம்மராவ் திமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் மீண்டும் பிரதமர் அவர் தான். அவர் எங்க சறுக்கிறார்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி. இந்த கூட்டணி வைத்ததை காங்கிரஸ்காரனை விரும்பாமல் சத்தியமூர்த்தி பவன்ல கொழுந்து விட்டு எரிது நரசிம்மராவ் கட் அவுட்டர்.
நரசிம்மராவ் கட் அவுட்ரு எவ்வளோ பெரிய கட் அவுட்ரு, நீங்கள் ஒரு பிரம்மாண்ட கட் அவுட்ரே பற்றி எரியுது. மூப்பனாரும் ப. சிதம்பரமும் வர்றாங்க. விமான நிலையத்தில் தகவல் சொல்லப்படுகிறது, போயிடாதீங்க. அவ்வளவு கோபமாக இருக்கான் தொண்டன். அதிமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்ததை தொண்டை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுக்கு பிறகுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் இரவோடு இரவா நீங்க ஏர்போர்ட் வந்து அப்படியே சிதம்பரத்தை எங்க அனுப்புறாரு, எலெக்ஷன் கமிஷன் அனுப்புறாரு, போய் கட்சியை பதிவு பண்ண சொல்லி. மூப்பனாருக்கு எப்பவுமே பண்ணையார் மனநிலை தான். எப்படி யாரையும் பகிச்சிக்க மாட்டார். சரி. ஆனால் தொண்டை மூப்பனார் போயிருந்தா மூப்பனாருக்கு அதோ கதியா இருக்கும். மூப்பனார் ஏர்போர்ட் அப்படி திரும்பி டெல்லி போயிட்டார். சிதம்பரத்தை போய் உடனடியாக ஒரு கட்சியை பதிவு செய்யும். சரி. அதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் 20 நாளுக்குள்ள பதிவு செய்யப்பட்டு தேர்தலை சந்திக்குது. சந்திச்சு பெரிய வெற்றி 39 சீட்டு தமிழ்நாட்டில் திமுக தமிழ் மாநில. ஆமா, 20-19 சரி சமமா கருணாநிதி கொடுக்கிறார். யாருக்கு? தமிழ் மாநில காங்கிரஸ். அப்போ பிரதமர் வாய்ப்பு தேடி வருது. இருங்க, 39 சீட் ஜெயிச்சாச்சு. டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்த பிறகு யாராலும் ஆட்சி அமைக்க முடியல. காங்கிரஸால ஆட்சி அமைக்க முடியல. பெரும்பான்மை இல்லை. அப்போ மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற பொழுது வட இந்திய தலைவர்கள் பூரா இந்த 40 சீட்டு யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பிரதமர் நாற்காலியில் முடிவு பண்ண பிறகு ஒட்டுமொத்தமாக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் 40 சீட்டை சேர்த்து பாண்டிச்சேரியோடு சேர்த்து மூப்பனார் பிரதமர் முடிவு செஞ்சு இந்தியாவில் இருக்கிற அனைத்து பத்திரிகைகளும் செய்தியாயிடுச்சு. அடுத்த பிரதமர் மூப்பனார். அப்போ மூப்பனார் சொல்றாரு, தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை யாரும் இங்க இருக்க வேண்டாம், சிதம்பரம் உட்பட. ஏன் இருக்க வேண்டாங்கிறாருன்னா இங்க தேவையில்லாம சர்ச்சையாயிரும். ஏன்னா எல்லாம் கனிந்து வருது. அதுக்கு தயாராயிட்டார், அறிவிச்சாச்சு. அவர்தான் பிரதமர். எல்லா வட இந்திய பத்திரிகைகள் பூரா வேற எதிர்த்து ஆளே இல்லை. யார் தடுத்தது, எதனால தடுத்தா? அவசரப்படாதீங்க. அப்போ மூப்பனார் தான் பிரதமருங்கிற செய்தி மூப்பனாரை ஏற்றுக்கொண்டு முடிவு செய்து தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பூரா கார்வேந்தன், பழனி எம்பி கார்வேந்தனை தவிர சிதம்பரம் உட்பட எல்லாம் சென்னை போயிருக்கின்றார். கார்வேந்தன் இப்ப பிஜேபியில் இருக்காரு. அவரா? இல்ல இல்ல இல்ல, அவர் காங்கிரஸ் எம்பியா இருந்தார். கார்வேந்தன். ஆமா, பழனி எம்பியா இருந்தார். அவரை மட்டும் கூட வச்சுக்கிறார். எல்லாம் ஏன்னா தேவையில்லாம பிரச சந்திச்சு தேவையில்லாம ஏதாவது கட்சியோட முரண்பட்டு ஏதாவது சிக்கலாயிரும், எல்லாம் கிளம்பு முடிஞ்சு போச்சு. ஆனால் இது சிதம்பரம் உட்பட எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு சிதம்பரம் மட்டும் இருந்திருந்தால் மூப்பனார் தப்பிச்சிருப்பார், பிரதமர் ஆயிருப்பார். என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, சிதம்பரத்தை நான் பிரதமர், நீ நிதியமைச்சர், இப்படி சொன்னேன்னா நம்ம கூட்டணி ஆட்கள் பூரா குழம்பிடுவான். சரி, யார் நான் பிரதமர்னா நம்ம கூட்டணியை சேர்ந்து யாரோ ஒரு ஆளுக்கு என்ன கொடுக்கணும், நிதியமைச்சர் கொடுக்கணும். நான் பிரதமர், நீ நிதியமைச்சர்னு நான் தான் நிதியமைச்சர் யார்ட்டையும் சொன்னீங்கனால குழப்பாயிரும். சரி, கூட்டணி உடைஞ்சிரும். அதனால நீயும் கிளம்பு. பிரதமர் பதவி பிரமாணம் செய்கிற பொழுது டெல்லிக்கு வாங்க அனுப்பி விட்டார். அனுப்பிய பிறகு நீங்கள் முரசொலி மாறனும் கருணாநிதியும் அப்படியே நேர் எதிரான லாபியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், என்ன காரணத்தினால? அருமையான கேள்வி. என்ன காரணம்னா, பிரதமர் எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு 5 தடவையாவது சென்னை வருவார். சென்னை வருகிற பொழுது முதலமைச்சர் புரோட்டோகால் படி எங்கே போய் காத்திருக்கணும்? பிரதமர் வரவேற்கணும், விமான நிலையத்தில் காத்திருக்கணும். இது ஒரு விஷயமா? அதுதான் விஷயம், வேற என்ன விஷயம்? உங்களுக்கு அது விஷயம் இல்லை, அரசியல் தெரியாது. உங்களுக்கு அரசியலே தெரியாது. மூப்பனாரை பிரதமர் ஆக்குகிறது கருணாநிதி. ஏன்னா இந்த கூட்டணி 2 இருந்த பிறகுதான் 40 சீட். சரி, ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரதமர் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முந்தி எங்கே போய் உட்காந்துருக்கணும்?
ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கணும். பிரதமருக்கு தான் பெரிய வரவேற்பாக இருக்கும். முதலமைச்சர் 30 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் இவர் ஒரு முதலமைச்சர். இந்த புரோட்டோகால். ரெண்டாவது சத்தியமூர்த்தி பவன் களகட்டீர். அகில இந்திய அதிகாரத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரன் பூரா திமுகவை விட பல மடங்கு அதிகாரத்துக்கு வந்துடுவான். சரி. பல பதவிகள், பல ஆளுநர்கள் எல்லாம் எங்கிருந்து வருவான்? தமாகலேருந்து வருவான். ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆனதை போல, தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா கவர்னர் ஆனதை போல. ஆனால் சத்தியமூர்த்தி பவன் நீங்கள் சொல்கிறீங்க, அது காங்கிரஸ் அலுவலகம். தமிழ் மாநில காங்கிரஸ் அலுவலகம் வேற இல்லை. இல்லை, வேறையா இருந்தாலும் சத்தியமூர்த்தி பவனும் கைப்பற்றப்படும். ஓ, அந்த அந்த பிளான் இருந்தது. ஓ சரி. சத்தியமூர்த்தி பவனும் கைப்பற்றப்படும். நீங்க எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இருக்காது, அவ்வளவு உள்ள புந்துருவோம். அவ்வளவுதான். அதான் பிரதமரே அவருன்னா பண்ண முடியாது. பிரதமர் நேரா என்னுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய இடத்துல எப்படி விடுவேன்? அங்க போய் உட்கார்ந்தார முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். திருப்பி அதை தாண்டி யார் உள்ள வருவா? ஒன்றும் பண்ண முடியாது. காங்கிரஸ் வேற எங்கேயாவது ஒரு அலுவலகம். இந்த நிலைமையெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்துடும். இதை தடுத்தே ஆகணும்னு மாமனும் மருமகனும் டெல்லியில் மூப்பனாருக்கு எதிரான வட இந்திய கட்சியினுடைய தலைவர் இருக்காங்கல்ல, இந்த கூட்டணியில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தலைவர்கள்ட்ட பூரா பழைய பகையை ஞாபகப்படுத்தி இவரை பிரதமர் ஆகாமல் தடுக்கக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளையும் மூப்பனார் உடனிருந்தே உருவாக்கியவர் மாமனும் மருமகனும். சரியா? கலைஞரும் முரசொலி. வேற யார் பாட்டனும் பூட்டனுமா செய்வான்? அதிர்ச்சி ஆயிரம் வட இந்திய எம்பிக்கள் பூரா. இந்த ரேஸில் தேவகவுடா கிடையவே கிடையாது. தேவகவுடா நான் தான் பிரதமர் வேட்பாளர்னு நினைச்சு கூட பார்க்கல. தேவகவுடா வட இந்திய லாபி மாமனும் மருமகனும் மூப்பனாரை ஸ்லோ பாய்சனில் காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக முடிச்சு அடுத்த நாள் பதவியேற்க போகிறார் மூப்பனார். பதவியேற்ப ஜனாதிபதி மாளிகையில் பதவியேற்க போகிற 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பாக தேவகவுடா பிரதமர் வேட்பாளர்னு செய்தி ஓடுது. பிரதமர் வேட்பாளர் ரேஸிலேயே இல்லை. யாரு? தேவகவுடா. என்ன சார் இப்படியே ஷிஃப்ட் ஆகி ஒசூர் வழியா பிடிச்சி கர்நாடகா போயிட்டு இருக்குது. அப்போ இதைத்தான் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஆனா அவங்க சிலர் தடுத்தாங்கன்னு திமுக. திமுக தான். அப்புறம் என்ன அதிமுக தடுத்தான்? இதை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தடுத்தானா? அது இல்லை. சிலருங்கிறதே மாமன் மருமகன் 2 பேரும். பிரதமரா மூப்பனார் இருந்தால் அதற்கு நாம வந்து பல இடங்கள்ல சலாம் போட வேண்டியது. அதிகார மையமா எது மாறிடும்? காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரஸா கூட மாறிடும். சோ கலைஞர் அவர்கள் அதை விரும்பல. மாறணும் விரும்பல. மாற மூலம் தான் அது. ஓ, மாறனுடைய மூலம். முரசொலி மாறன் தான் ஐடியாவே. ஏன்னா டெல்லி லாபி வைத்திருக்கிறது யாரு? முரசொலி மாறன் தான். அப்போ முரசொலி மாறன் தான் இதற்கான மூளையே. நீங்க முரசொலி மாறனுடைய மனைவி மல்லிகா, அந்த அம்மா ஒரு பிராமின் இல்லையா? இந்த மல்லிகா ஒரு வகையில் மூப்பனார் குடும்பத்துக்கு நெருக்கமானவர். நான் அதை ரொம்ப தாண்டியெல்லாம் உள்ள போகல. சரி. அப்போ இந்த உறவுல மூப்பனார் எப்பவுமே மாறன் மீது ஒரு சாப்பிட்டு காரணம் இருப்பார். மாறன் மீது மூப்பனாருக்கு எப்பவுமே ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கும். அதனால முரசொலி மாறன் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார். நம்மளை நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்ப்பார். நான் பிரதமராக இருந்தால் அவர் தான் அனைத்தும். இப்படியே டெய்லி உட்காந்து சொல்லிட்டு இருக்க 2 நாளா மூப்பனார் 2 நாளா. உள்ளடி வேலை பண்ணிட்டாங்க. வட இந்திய நாடாளுமன்ற லாபிகள் பூராம மூப்பனாருக்கு எதிராக திருப்பி விடப்பட்டது. கலைஞர் மூப்பனாரால் தான் இது தடுக்கப்பட்டது அப்படின்றது மூப்பனாருக்கு தெரிந்தவுடன் என்ன மனநிலையில் இருந்தார்? அது தகவல் ஏதாவது இருக்கு. அவரு தேவகவுடா பிரதமராக பதவியேற்க போகிறார் தெரிஞ்ச உடனே நான் திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டு விட்டேன். நான் இந்த வட இந்திய லாபி நடப்பதை எனக்கு தகவல் சொன்னாங்க. ஆனால் நான் நம்பவில்லை. நான் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்?
முரசொலி மாறன் எனக்கு நான் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்தால் அவர் தான் அனைத்து அதிகாரமும் செய்ய போகிறார் டெல்லியிலிருந்து. அவருடைய ஆலோசனை கேட்டு தான் நான் அரசு நடத்த போகிறேன். எனக்கு மாறன் துரோகம் செய்வாரா? இந்த நம்பிக்கையில் என்ன பண்ணார் மூப்பனார், பெரிய அப்செட் ஆகிட்டார். தேவகவுடா மூப்பனாரை சந்திக்க போகிறார். மூப்பனாரை சந்திக்க போகும்போது ஏன்னா மூப்பனாரை அமைதிப்படுத்தணும்ல, ஏன்னா மூப்பனாருடைய எம்பிக்கள் ஆதரவு கொடுக்கணும்ல. அப்போ சொன்னார், என்ன நான் விரும்பலை, உங்கள் மண்ணிலிருந்தே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். உங்கள் மண்ணிலிருந்து நல்லவன் பாஷையில் உண்மையை சொல்லிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். அப்போ தான் ஒரு அதிர்ச்சி. தேவகவுடாவே சொன்ன பிறகுதான் அதிர்ச்சி ஆகிறார். உண்மையாகவே மூப்பனார் பிரதமராக இருந்தால் காவிரி 240 TMC தண்ணி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருந்திருக்கும். ஒரு கருப்பையா மூப்பனார் பிரதமராக இருந்திருந்தா அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு உயர் பதவி சார். இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு தமிழன், ஒரு வேட்டி கட்டிய தமிழன் ஆண்டிருப்பான்ல, அது நடக்காமல் போய்விட்டது. காமராஜரும் அதை விரும்பல. கருப்பையா விரும்பினார். அது சூழ்ச்சியால் தடுக்கப்பட்டது. நீங்க நிர்மலா சீதாராமன் இந்த வரலாறை இன்றைக்கு சொல்வதன் வாயிலாக அது ஓட்டரசியல் இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னைக்கு அது ஐயா GK வாசன் இருக்கிறார், அவருக்கும் அது பலத்தை கொடுக்கும், இன்னொன்று அந்த கூட்டணிக்கு அது பலத்தை கொடுக்கணும் இந்த வரலாறு சொல்றாங்களா இன்னைக்கு? இல்ல அது அதாவது திமுகவுடைய துரோகத்தை அந்த அம்மா வெட்ட வெளிச்சம் போட்டுட்டு போறாங்க. திமுகவின் துரோகம் அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இங்க துரோகம்தான் அரசியல்னு மாறி போச்சு. துரோகம்தான் அரசியல்னு மாறி போச்சு. அதனால மக்கள் இதை சீரியஸா எடுக்கிறதே இல்லை. அன்றைய காலகட்டத்திலே கலைஞருக்கும் கூட அந்த வாய்ப்பு இருந்தது. இல்ல சார், மூப்பனாரா கலைஞரா யாரோ ஒருத்தர் பிரதமர்னும் போது என்னுடைய அளவு உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு கலைஞர் சொன்னது. இல்ல அது சும்மா எல்லாமே பொய்யா சொல்லுவானுங்க. அதாவது இந்த வாய்ப்பு யாருக்கு வந்ததுன்னா ஜோதிபாசுக்கு வந்தது. ஜோதிபாசுக்கு வந்த பிறகு இத கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களை விரும்பல. ஏன்னா கார்பரேட் அதை நாம போய் ஆளுகை பண்ண முடியாது, அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா எனக்கு உண்மையாகவே ஜோதிபாசு வந்திருந்தா கார்பரேட்டுகளுடைய கையை முறித்திருப்பார். ஆமா. காமராஜரும் வராமல் போய்விட்டார், கருப்பையா மூப்பனார் அவர்களும் வராமல் போய்விட்டார், ஜோதிபாசுவும் வராமல் போய்விட்டார். நமக்கு கிடைத்த லால் பகதூர் சாஸ்திரியும் பெரிய அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சியை பார்க்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார். குல்சர்லால் நந்தாவும் கடைசி காலத்தில் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டார். இதெல்லாம் வரலாறு. இப்படிப்பட்ட வரலாறு நடந்த ஒரு பிரதமர் அந்த ரோலில் வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த வரலாறை சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆமா, இது முழுக்க திமுக தான் துரோகம். திமுகவின் மீது சொல்ல முடியாத துரோகம். மூப்பனாருடைய அரசியல் வாழ்க்கையை கெடுக்கல, காவிரியினுடைய வரலாறை முடித்து வைத்தவர்கள் மாமனும் மருமகனும். இல்ல, அது குறிப்பா காவிரி பிரச்சனையை தீர்த்திருக்குன்றது உங்களுடைய பார்வை இல்ல. அப்ப மீதி எல்லாம் வந்து தேவகவுடா தீர்த்து வச்சிருப்பாரு சொல்லிடுவாங்களா? ஏன் பார்வைன்னா இப்ப மக்கள்லாம் அதை விரும்பலையா? இல்ல மக்கள் அதை விரும்பலையான்னு உங்கள்கிட்ட நான் கூட கேட்கறேன். மூப்பனார் வந்திருந்தா காவிரி பிரச்சனை தீர்ந்து இருக்குன்னு சொல்லு மக்களுடைய பார்வைகள். ஏன் பார்வை தான் இல்ல, எல்லாருடைய பார்வை. அப்புறம் சொல்றீங்க நீங்க தான் திமுக ஆள் மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க. அப்புறம் என்ன? இல்ல உங்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்கு. ஏங்க ஒட்டுமொத்த 8 கோடி பேர் மூப்பனார் வந்தா காவிரியில் தண்ணி வந்திருக்குன்னு நினைக்கிறானுங்க. உங்களுடைய பார்வைனா நான் என்ன காவிரியில் 1000 ஏக்கரை வச்சிருக்கேனா, எனக்கு மட்டும் தண்ணி பாயணுங்கிறது? அப்படி அல்ல, ஒட்டுமொத்தமான மக்களும் இந்த பார்வையில் இருக்கான். எதுல? மூப்பனார் பிரதமராக இருந்தால் காவிரி டிரிபுனல்ல அத்தனை அதிகாரிகளையும் போட்டு நியாயமாக காவிரியினுடைய கடை மடை வந்து திறந்திருக்கும். இத தேவகவுடா வந்த பிறகு காவிரி டிரிபுனல் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் தூக்கி அடிச்சுட்டு என்ன யாரை போட்டாரு? கர்நாடக அதிகாரிகளை போட்டார். முடிஞ்சு போச்சா? அப்போ மாண்டியா மாவட்ட விவசாய சங்க தலைவராக வாழ்க்கை ஆரம்பித்தவர் தான் தேவகவுடா. விவசாய சங்க தலைவர் அவர். அப்புறம் ஜனதா கட்சிக்கு வராரு. அவருடைய நோக்கம் என்னன்னா காவிரி கன்னடத்துக்கு சொந்தமானது, தமிழனுக்கு
காவிரி நீரே கிடையாது. இதுதான் மாண்டியா மாவட்ட விவசாய சங்க தலைவர்களுடைய பல தீர்மானங்கள். அப்போ இவர் பிரதமரானால் காவிரியில் தண்ணி வற்றி போனதுக்கு அதுதான் காரணம். கருணாநிதி குடும்பம் தான் காரணம், முரசொலி மாறன் தான் காரணம். மூப்பனார் அந்த தண்ணியை குடித்தவர். எந்த தண்ணியை? காவிரி தண்ணியை குடித்தவர். கண்டிப்பாக கர்நாடகாவினுடைய சதியை கண்டுபிடிச்சிருப்பார். தண்ணி வரணும், தமிழனுக்கு சாதகமாக பண்ண வேண்டாம். காவிரி கன்னடா தமிழன் 2 பேருக்கும் உள்ள உரிமையை மூப்பனார் மீட்டு கொடுத்திருப்பார். சார் அது என்ன சார் இது அரசியல்? தமிழ்நாட்டில் எதுவாக இருந்தாலும் திமுக கணக்கில் எழுதுறது, கலைஞர் கருணாநிதி மீதான கணக்கில் எழுதுறதுன்றது ஒரு அரசியலாக இருக்கு. இல்லை, அதான் உண்மை. அதுதானே உண்மை. எங்கே போனாலும் எல்லா சூழ்ச்சிக்கும் கருணாநிதி தான் நிற்கும். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த கருணாநிதி முதலமைச்சரான காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 50 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் யாருக்கு பின்னாடி போகிறான்? எவன் கருணாநிதியை துரோகின்னு சொல்கிறானோ அவனுக்கு பின்னாடி போகிறான். அப்போது இந்த வரலாறு எப்படி? 50 லட்சம் பேரும் மனநலம் பாதிக்கப்பட்டவனா, இல்லை 50 லட்சம் பேரும் சித்தப்பிரமை பிடிச்சவனா? சொல்லுங்கள். நீங்கள் திருமாவளவன் சொல்கிறாரு ஒரு பேஷன் ஆகி போச்சுன்னு, அவர் திமுகவே ஆகிட்டார், அது வேறு விஷயம். நான் கேட்குறது, எம்ஜிஆரோடு வந்த 1 கோடி பேர் சித்த கலங்கியவனான்னு கேட்குறேன். 1 கோடி பேர் மதிக்கிறோமா இல்லையா? கலைஞர் எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு, அதுதான் அரசியல். ஏன்னா 1 கோடி பேர் எம்ஜிஆர் பின்னாடி போறான்னா, அப்போ 1 கோடி பேரும் யாரை பிடிக்காம எங்க இருந்திருக்கான்? கருணாநிதியே பிடிக்காம கருணாநிதி கூடவே இருந்திருக்கான். அதே 1 கோடி பேர் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றான். அவன் தான் பிரதான எதிரி திமுகவுக்கு. திமுக தோற்று போறதுக்கு அவன் தான் காரணம். ரெட்டைகளை அவன் தான் கண்டுபிடிச்சான். அப்போ நீங்க ராவணனை ராமன் 2 பேர். உண்மையாகவே வரலாற்று நாயகன் ராவணன் தான், ராமன் கிடையாது. ஆனால் வரலாறு, பார்ப்பன வரலாறு என்ன சொல்லுது? ராமனைத்தான் கடவுளுங்கிறான். அந்த ராமர் எந்த காலேஜில் படிச்சாருன்னு கேட்டவங்க கலைஞர். ஆமா, அதெல்லாம் கேட்டாரு. உண்மைதானது. ஏன்னா இதை சொன்னாதான் இங்க அரசியல் பண்ண முடியும், அதற்காக செஞ்சார். அடுத்து பார்ப்பன எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புல கலைஞர் உறுதியா இருந்திருக்காரு. இல்ல 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 நீங்க அப்படி இருந்திருந்தா கருணாநிதி இறந்தப்போ RSS தீர்மானம், இரங்கல் தீர்மானம் போட்டு எச்ராஜாட்ட கொடுத்து, அறிவாலயத்தில் ஸ்டாலின் கொடுத்து முரசொலியில் வராது. பெரியாருக்கு வருமா? போட சொல்லுங்க. பெரியாருக்கு வருமா? பெரியார் செத்து போனதை RSS தீர்மானம் போட்டு இரங்கல் தீர்மானம் போட்டு கொடுப்பாங்களா? சொல்லுங்க சார். ஒரு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் தான் பெரியாரும். இன்னாலும் அவர் தான் முதலமைச்சர். பல முதலமைச்சர்களை உருவாக்கிய விதை பெரியார். அப்போ நீங்க எங்க திரும்பினாலும் தமிழ்நாட்டினுடைய சூது சூழ்ச்சி அத்தனையும் போய் சேருகிற இடங்க கருணாநிதி தான். இது ஈழ பிரச்சனை மட்டுமில்லை, காவிரி பிரச்சனை மட்டுமில்லை, கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, இந்த சமூகம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும். தப்பித்தவரை இவனுக்கு அரசியல் தெரியல, தெரியாதனால திமுக இன்னைக்கு அது உயிரோடு இருக்கு. இல்லைன்னா அது ஒரு காங்கிரஸாக மாறி இருக்கும், அது ஒரு கம்யூனிஸ்டாக மாறி இருக்கும், தேஞ்சு போயிருக்கும். இவ்வளோ கருணாநிதி உயிரோடு இருக்கிற பொழுதே ஜெயலலிதாவிடம் அவருடைய பாட்சா பழிக்கவே இல்லை. கருணாநிதி அரசியலுக்கு வருகிற பொழுது ஜெயலலிதா ஒரு கேரக்டரே இல்லை, வைகோ ஒரு கேரக்டரே இல்லை, சீமான் ஒரு ஆளே இல்லை. கருணாநிதி மரணம் அடைகிற வரை சீமான் வரைக்கும் கருணாநிதி தண்ணி அமைச்சிருக்கார். இப்போ விஜய், கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது விஜய் வந்திருக்கணும். அப்போது ஜோதிபாசு 40 ஆண்டு கால முதலமைச்சர் மேற்கு வங்காளத்தில், உயிரோடு இருக்கிற வரை அங்கே யாருமே அரசியல் பண்ண முடியல. 40 ஆண்டு காலம் 8 முறை முதலமைச்சர் நாற்காலி. அவர் எங்கே போனார்? அவர் படுக்கைக்கு போன பிறகுதான் அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் படுக்கைக்கு போச்சு. இங்கே கருணாநிதி இருக்கிற போது எம்ஜிஆர் வந்துட்டார், ஜெயலலிதா வந்துட்டாங்க, வைகோ வந்துட்டார், ராமதாஸ் வந்தார். அத்தனை தலைவர்களும் ஒரே அரசியல். என்ன சாரு, எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், கருணாநிதி என்ன காளிமுத்தை கூட சொல்லுவாராம் எம்ஜிஆர், கருணாநிதி என்ன அறிக்கை விட்டுருக்காரோ எழுத்து அறிக்கை விட்டு, அதுதான் அரசியல். எம்ஜிஆர் பதிலாக சொல், என்ன காலையில் என்ன பேப்பரை பாரு, கருணாநிதி எதை முரசொலி எழுதியிருக்காரோ அதை எழுத்து அறிக்கை விடு போ, இதுதாங்க அரசியல்.
எப்போ 70 69 ஆட்சிக்கு வந்தார், அதிகாரத்துக்கு வந்தார் கருணாநிதி. 30 55 வருஷமா திமுக பார்ப்பன எதிர்ப்பல்ல, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பல்ல, ஏகாதிபத்திய எதிர்ப்பல்ல, சனாதன எதிர்ப்பல்ல, திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில். நீங்கள் அதைத்தான் அண்ணன் திருமாவளவன் சொல்றார், ஒரு ஃபேஷனாக போச்சு. உலகத்தில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு தான் ஃபேஷன். உலகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் பூரா யார் எதிர்ப்பான்? அமெரிக்காவை எதிர்ப்பான். அது ஒரு அரசியல் இல்லை சார். எல்லாரும் ஒருத்தரை எதிர்க்கிறாங்கன்னா அவர் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. ஆபா சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கார், சூதை ஏற்படுத்தியிருக்கார். எல்லா தவறுகளின் தத்துவங்களின் தலைவன் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் நீங்கள் கருணாநிதி. அதுதான் அவருடைய தகுதி. மூப்பனார் பிரதமர் ஆகாமல் தடுத்தது கலைஞர் கருணாநிதியை தான் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. வேற யாரையுமே இல்லை. உண்மையும் அதுதான். உண்மை அதுதான். அதே போல இந்திரா காந்தி அரசியலில் நிமிர்ந்து நின்று பழைய காமராஜை போன்ற ஏகே நிஜலிங்கப்பாவை போன்ற பல மூத்த தலைவர்களை சிறையில் அடைபட்டு, காமராஜெல்லாம் நீங்கள் இல்லை, செத்து போயிட்டார். பல இன்னல்களை கொடுத்தவர் இந்திரா காந்தி. இந்திரா காந்திக்கு வாழ்வு கொடுத்தவர் கருணாநிதி. இந்திரா காந்தியை அரசியலில் காமராஜை போன்ற மூத்த தலைவர்களை ஒழிப்பதற்காக இந்திரா காந்தியை விவி கிரி என்ற பார்ப்பனரோடு சேர்ந்து இன்னைக்கு தமிழன் ஆதரின்னு சொல்லுகிற அத்தனை பேரும் அன்றைக்கு விவி கிரி என்ற பார்ப்பனரை இந்திரா காந்தி நிறுத்திய பொழுது கருணாநிதி அந்த பார்ப்பனரை தான் ஆதரித்தார். காமராஜருடைய வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டார். இந்திரா காந்தியுடைய வேட்பாளர் விவி கிரி, கருணாநிதி ஆதரவு கொடுத்து இந்திரா காந்தி இந்த அரசியலில் பல எமர்ஜென்சிகளை கொண்டு வந்தார். பெரியார் குச்சுக்காரின்னு சொல்லுவார். இதை விட நான் வேறு வார்த்தையை சொல்ல முடியல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா குடிசை போட்டு குடியிருப்பாங்கல்ல, குச்சு. ஆமாம், பெரியார் சொல்வார் அந்த வார்த்தையை நான் சொல்ல. அப்போ எவ்வளவு அராஜகம். நீங்கள் நேரு சொல்கிறார், முதல் கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில் நம்பூதிரிபாட். ஆமாம், இஎம்எஸ் நம்பூதிரிபாட். அந்த ஆட்சியை கலைக்க சொல்லி நேருக்கிட்ட மக அழுத்தம் கொடுக்குறான். நேரு சொல்கிறார், நீ அரசியலில் இது போன்ற ஒரு வன்மத்தை வைத்திருந்தால் உன்னுடைய மரணம் ரொம்ப மோசமான மரணமாக இருக்கும். யார் சொன்னது? நேரு சொன்ன. அப்பா சொன்ன. மகளை. இதே தான் சத்வந்த் சிங் பியான் சிங்கு. நீங்கள் அந்த மரணத்தை நான் நியாயப்படுத்தலை. காரணம், பஞ்சாபில் காங்கிரஸை வளர்ப்பதற்காக பிந்தர்வாலை கையில் துப்பாக்கியை கொடுத்து அங்கே இருக்கிற லோங்கோவால் என்ற ஒரு மாநில கட்சியை இந்த அம்மா அழிக்குது. துப்பாக்கியை கடைசி யாருக்கு எதிராக திருப்பிட்டான்? இந்திரா காந்திக்கு எதிராக. சீக்கியர்கள். பொற்கோயிலில் ரத்தமும் சதையும் மனித உடல்களும் சிதறி கிடந்தது. ஒவ்வொரு பஞ்சாபி இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்க மாட்டான். இந்திரா காந்தியினுடைய மோசமான அரசியல் வன்மம் தான். அந்த வன்மத்துக்கு முதலில் விதை போட்டவர் காமராஜ், இரண்டாவது விதை போட்டவர் கருணாநிதி. காமராஜ் தவறுன்னு தெரியாமல் எப்படி செஞ்சோற்று கடனுக்காக அது செஞ்சிட்டார். கருணாநிதி திட்டமிட்டே செய்தார். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அவர் நேருவின் மகளே வருக, நாட்டுக்காக பாடுபட்ட நேருவின் மகளே வருகின்ற அடிப்படையில் சொன்னார். எமர்ஜென்சியில் அடி வாங்கி செத்தவன் பூரா அவனோட ஆவி மன்னிக்காது. இவர் திருடியதை காப்பாற்ற வேண்டும். நேருவின் மகளே வருக, நான் திருடியதை காப்பாற்றி தருக. இதுதான் வசனம். நீங்கள் டெல்லி அரசியலோடு இருக்கணுங்கிறத உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தவர் கருணாநிதி தான். உலகத்துக்கே டெல்லி இடி ஐடியில் அங்கே இருக்கியா, சிபிஐ அங்கே இருக்கு, அதிகாரம் அங்கே தான் இருக்கு. அவர்களை வெண்சாமரம் வீசி வாழ்க்கையில் பிழைத்துக்கொள். வெள்ளைக்காரனுக்கு சொல்லுவான்ல, சூனக்கின்னு சொல்லுவான். வெள்ளைக்காரனுக்கு மாமா வேலை பார்க்குறவனா என்ன சொல்லுவான்? நம்ம ஆள் வெள்ளைக்காரன் பூட்ஸை நக்கறாண்டானுவான். அதே போல் டெல்லியினுடைய அதிகார மையத்துக்கு அடிமையாக்கி இந்த அதிகாரத்தை காப்பாற்றிக்கொள். ஈழப்பிரச்சனை நடக்கிற பொழுது அதே நிலைமை தானே. காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சது தானே யுத்தம்னு இருக்கும். இவர் ஆட்சி இங்கே கலைஞ்சு போயிருக்கும். அப்போது அதுக்கு துரோகம்.
மூப்பனாருக்கும் துரோகம் தான் இல்ல சார். கலைஞரை ஆதரிக்கலாம் எதிர்க்கலாம், ஆனால் ஒருபோதும் அவரை பேசாமல் இருக்க முடியாது இல்ல தமிழ். ஆமா, நீங்க வரலாற்றுல கட்டபொம்மனை பேசுகிற அதே நாள்ல எட்டப்பனையும் பேசித்தான் ஆகணும். வரலாற்றில் கட்டபொம்மன் இருக்கிற எல்லா இடத்துலையும் எட்டப்பனும் இருப்பார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி, வணக்கம்.